பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் நாம் முடிவெடுத்துக் கொண்டே இருப்போம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டிசிஷன் மேக்கிங் கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனிதன் சராசரியாக ஒரு நாளைக்கு 33,000 முதல் 35,000 வரை டிசிஷன் எடுப்பானாம். இது பார்த்தீங்கன்னா, ஒரு செகண்டுக்கு ஒரு டிசிஷன் நம்ம பார்த்தீங்கன்னா, இது ஆல்மோஸ்ட் 10 மணி நேரம் ஒரு மனிதன் டிசிஷன் எடுத்துக்கிட்டே இருப்பான். நெறைய டிசிஷன் பார்த்தீங்கன்னா, நெறைய முடிவுகள் நம்மளுக்கு வந்து ஒரு இன்ஸ்டன்ட்டா உடனடியா வந்துரும். நம்மளுக்கே தெரியாது. ஒரு சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நெறைய டிசிஷன் நம்ம எடுத்துட்டு போயிருவோம். ஏன்னா, நம்ம ஆல்ரெடி நமக்கு பிரெயின்ல நெறைய ஸ்டோரேஜ் இருக்கு. அந்த டேட்டாவ வச்சு நம்ம ஒரு முடிவு எடுத்துருவோம். இத இன்ஸ்டன்ட்டா நெறைய டிசிஷன் நம்ம வாழ்க்கையில எடுப்போம். ஆனா, சில முடிவுகள் நம்ம கிரிட்டிக்கல் டிசிஷன தான் எடுப்போம். ஒரு மேரேஜ் வருது. எந்த பையன், எந்த பொண்ண பார்க்கணும்? அவங்க என்ன தகுதிய நம்ம எதிர்பார்க்கிறோம்? ஸ்கூல்ல பையனுக்கு அட்மிஷன் வேணும். எந்த ஸ்கூல்? என்ன படிப்பு? வேலைக்கு போனா, இந்த வேலைக்கு போகலாமா? இல்லையா? இந்த மாரி விஷயங்கள் தான் கிரிட்டிக்கலா நம்ம ரொம்ப திங்க் பண்ணி நம்ம முடிவெடுப்போம். இந்த முடிவு எடுப்புல நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம்? எதுக்காண்டி முடிவு எடுக்கணுமோ, அதை நம்ம தீர்மானிப்போம். அது சம்பந்தமான தகவல்களை நாம் சேகரிப்போம். சேகரித்த தகவல்களை நாம் அனலைஸ் பண்ணி ஒரு முடிவு எவாலுயேட் பண்ணி ஒரு முடிவு எடுப்போம். இதான் ஒரு ப்ராசஸ். இப்ப நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். நான் இன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்றேன். அப்படி முடிவு பண்ணும்போது, நான் என்ன பண்ணுவேன்? ஹோட்டல்ல சாப்பிடுவேன். எந்த ஹோட்டல்ங்கிற முடிவு எடுக்கிறதுக்கு, நான் இந்த சென்னை பட்டணத்தில இருக்கிற நெறைய ஹோட்டல் டீட்டெயில்ஸ் எடுப்பேன். என் பட்ஜெட் எவ்வளோன்னு பார்ப்பேன். அத வச்சுக்கிட்டு, எது சிறந்த ஹோட்டல்? அதாவது நான் சேகரித்த தகவல்களை நான் அனலைஸ் பண்ணி, இந்த ஹோட்டல் என் பட்ஜெட்டுக்கு நல்லா இருக்குன்னு ஒரு முடிவு எடுத்து, அங்க போய் சாப்பிடுவேன். ஒரு சாதாரண விஷயமே இப்படிதான் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில, கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில, நாம எடுக்கிற முடிவு எப்படி இருக்கும் தெரியுமா? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய விதமாக இருக்கும் வேண்டும். தேவனை கனப்படுத்துகிற முடிவ தான் நாம எடுக்க வேண்டும். இந்த முடிவு எடுக்கிறதுல 2 அப்ரோச் ஒண்ணு இருக்கு. 1வது ஃபர்ஸ்ட் வந்து ரியலிஸ்டிக் அப்ரோச் அப்படிம்பாங்க. இதுதான் பிராக்மெடிக் அப்ரோச். இது வேற ஒண்ணுமே இல்ல. எல்லாவற்றையும் பிராக்டிகல் வேல திங்க் பண்ணி முடிவெடுக்கிறது. யார் பண்ணுவா தெரியுமா? கடவுளை அறியாத ஜனம். கடவுளை அறியாத ஜனம்னா பகுத்தறிவாதிகள் தான். ஏத்திஸ்ட் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எல்லா விஷயத்தையும் நீங்க பிராக்டிகலாவே நீங்க திங்க் பண்ணி முடிவெடுக்கன்னு சொல்றது அவங்க தான். அவங்க எப்படி பண்ணுவாங்க? இப்போ ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை ஒரு கடவுள அறியாத ஒரு பகுத்தறிவு அளிக்க வந்துன்னா என்ன பண்ணுவான் தெரியுமா அவன்? உடனே போவான். அவனுக்கு ஆசை இருக்கு. இல்லன்னா இருக்கா இல்லையான்னு பார்க்க மாட்டான். என்ன பண்ணுவான் ஃபர்ஸ்ட் லோன போடுறதுக்கு யோசிப்பாங்க. எந்த பேங்க் போணும்? எப்படி பண்ணணும்? இஎம்ஐ எவ்வளோ? எப்படி? இப்படிதான் யோசிப்பாங்க. ஆனா தேவ பிள்ளையாகிய நாம் எப்படி யோசிக்கணும்? இது தேவ சித்தமா ஃபர்ஸ்ட்டு? இந்த பணத்துக்கு என்ன பண்றது? இதெல்லாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். ஆனா, இங்க நடக்கிற விஷயம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் எல்லாம் இப்போ கிறிஸ்டியன் ஏத்திஸ்ட்டா மாறிட்டாங்க. நம்மள பொறுத்தவரைக்கும் இப்ப எப்படி இருக்குன்னா, சண்டே மட்டும் தான் நம்ம வந்து கிறிஸ்டியன். மீதி 4னா ஏத்திஸ்ட் தான். அவங்க எப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்களோ, அதே போல ஒரு முடிவெடுக்கிற ஒரு அவல நிலையில் தான் நாம் இன்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படின்னா, நாம எப்படி முடிவெடுக்கணும்? அதுதாங்க. ஸ்பிரிச்சுவல் வேல நம்ம முடிவெடுக்கணும். எந்த ஒரு முடிவு எடுத்தாலும், எந்த ஒரு அப்ரோச் முடிவெடுக்கிறதுக்கு நாம ஆவிக்குரிய விதத்தில் தியானித்து நாம் முடிவெடுக்க வேண்டும். ஏன்னா, நாம தேவனுடைய சித்தத்தின்படி வாழ அழைக்கப்பட்டவர்கள். அவருடைய சித்தத்தை செய்வதற்கே நாம் இந்த பூமியில் அனுப்பப்பட்டோம். அப்படி அவருடைய சித்தத்தை இந்த பூமியில் செய்து கொண்டிருக்கும் பொழுது, அவருடைய ஆளுகை நம் மேல் இருக்கும் பொழுது, அவர் கரங்கள் நம் மேல் இருக்கும் பொழுது, அவர் சித்தத்தின்படி தான் இந்த ஒரு விஷயம் பண்ண போறேன், இந்த ஒரு வீடு வாங்க போறோம், ஒரு கல்யாணம் இருக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? தேவன் என்ன சொல்லுகிறார்? அதுக்கு ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 2 விஷயம் தான் பண்ணணும். சிம்பிளா சொல்லணும்னா. அதுக்கு முதலாவது ஞானத்தை குடுக்கிறதுக்கு நாம் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஏன்னா, கர்த்தர் ஞானத்தினை தருபவர். அதுதான் நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது. நாம் ஞானத்தில் குறைவுள்ளவர்கள் தான். ஒரு முடிவெடுக்கிறது நம்ம நெறைய தடுமாற்றம் வரும். ஏன்னா நம்ம உலகத்த பார்க்கிறோம். உலகத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி ஒரு சிறந்த முடிவு எடுக்கணும்னா, தேவன் அந்த ஞானத்தை நம்மளுக்கு கொடுக்க வேண்டும். ஏன்னா, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல என்ன சொல்லியிருக்கார்? உங்களை ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால், யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆமா. முடிவெடுக்கிறதுக்கு தேவையான ஞானத்தை நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். அதான் சாலமன் கேட்பாரு. "ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு குடுங்கப்பா. நான் சின்ன வயசா இருக்கேன். முடிவெடுக்க தெரியாது. அப்படி எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்க்க தெரியாது. எனக்கு ஞானத்தை கொடுங்க." தேவன் ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது எல்லா நம்ம டேட்டாவ கொண்டு
கலெக்ட் பண்ணிருவோம். ஆமா, ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்க ஒரு ஸ்கூல்ல பையன அட்மிஷன் வாங்கணுமா, ஒரு ஜாப்‌க்கு போணுமா, அத குறித்து எல்லா விஷயத்தையும் டேட்டாவ கலெக்ட் பண்ணிருவோம். அந்த டேட்டாவ எவாலுயேட் பண்ணணும். அதுக்கு இந்த ஞானம் வேணும். அதான் பவுல் என்ன சொல்லுவாரு, எல்லாவற்றையும் சோதித்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்க. அந்த எல்லாவற்றையும் சோதிப்பதற்கு அந்த ஞானம் நம்மளுக்கு தேவை. ஓகே, எல்லாவற்றையும் சோதித்துட்டேன். நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். இது தேவனுடைய சித்தத்தின்படி தான் இருக்கிறதா? இந்த முடிவு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா? இந்த முடிவின் மூலம் தேவன் சந்தோஷப்படுவாரா? அதை எப்படி நான் அறிந்து கொள்கிறது? அதுக்கு வேற ஒண்ணுமே இல்லங்க. நம்ம ஒவ்வொரு முடிவும் எடுக்கிறோன்னா, அதுக்கு சப்போர்ட்டா இருக்க வேண்டியது என்னன்னா, வேத வாக்கியம். நாம ஒவ்வொரு முடிவு எடுக்கிறது தேவனுடைய சித்தத்தின்படியே இருக்கிறதா அப்படின்னு பார்க்கிறதுக்கு நம்ம யார்ட் ஸ்டிக் என்ன ஸ்டாண்டர்ட் என்ன தெரியுமா? வேத புத்தகம் தாங்க. வேதத்துல ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆன்ஸர் இருக்கு. ஒரு சிம்பிள் விஷயத்த சொல்றேன். நான் ஒரு பிசினஸ் பண்ணணும். என் ஃப்ரெண்ட் என்ன ரொம்ப வற்புறுத்தி கூப்பிடுறான். அவன் புற மதத்தினர். நான் அவனோட சேர்ந்து பிசினஸ் பண்ணலாமா? ஆனா பார்த்தீங்கன்னா, அவன் நல்ல ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். என்ன சும்மா வந்து பார்ட்னரா வந்து மட்டும் சேர சொல்றான். அப்போ தான் இது பைபிள்ல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பவுலய்யா, "அந்நிய நுகத்திலே பிணைக்காதிருங்கள்." அந்நிய நுகத்தில பிணைக்க முடியாது. டைரக்ட்டா ஆன்சர் சொல்லிருப்பேன். இப்போ ஒரு முடிவு எடுக்கணும். எவ்வளோ ஈஸியா எடுக்கலாம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் பைபிள் வந்து ஓல்டு ஆகவே இல்லங்க. அவுட்டேட்டடே கிடையாது. எல்லாவற்றுக்கும் அதுல ஆன்சர் இருக்கு. சில விஷயத்திற்கு டைரக்ட்டாவும் இருக்கும். சில விஷயத்திற்கு மறைமுகமா இருக்கும். அந்த முகமானதை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம பொறுத்து இருக்கணும், காத்து இருக்கணும், மெடிடேட் பண்ணுங்க. 2 விஷயம் தான் பண்ண சொல்லியிருக்கேன் முடிவெடுத்து. 1 தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்ளுது. 2வது அத அனலைஸ் பண்ணி அத முடிவெடுக்கும் பொழுது, அது தேவ சித்தத்தின்படி இருக்கிறதா? இல்லையா? என்பதை எப்படி பரிசோதித்து பார்க்கணும்னா, வேத வாக்கியத்தின் அடிப்படையில் பரிசோதித்து பார்க்கும் பொழுது, அது நம்மளுக்கு விளங்கும். அப்படி எடுக்கிற முடிவு தாங்க தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய முடிவா இருக்கலாம். நம்ம சற்று சிந்தித்து பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம எவ்வளவோ முடிவு எடுத்திருப்போம். இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில. நெறைய முடிவுகள் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? ரியலிஸ்டிக் முடிவா தான் இருந்திருக்கும். நாமளும் ஒரு கிறிஸ்டியன் ஏத்திஸ்ட் முடிவா தான் நம்ம எடுத்திருக்கிறோம். நம்ம இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணுவோம். இதுவரைக்கும் எடுத்துட்டேன். என்ன நம்பி எடுத்துட்டேன். என் ஃப்ரெண்ட நம்பி எடுத்துட்டேன். சுயநீதிய நம்பி எடுத்துட்டேன். இப்ப என்ன பண்ணலாம்? தேவனிடத்தில் ஒப்புரவாகும். ஆமாங்க. அவரை நோக்கி அண்டி வருகிறவரை அவர் புறமே தள்ளாதவர். ஆமா. நம்ம எடுத்த முடிவ அவர்ட்ட தெரியப்படுத்துவோம். அப்பா, நான் இதுவரைக்கும் இப்படி பண்ணிட்டேன். எனக்கு ஒரு நல்ல வழிய காட்டுதல கொடுங்க. உங்க நாமம் மகிமைக்காக நான் வாழணும், முடிவு எடுக்கணும். இதுல தப்பு இருந்தா என்ன திருத்துங்கப்பா. நீங்க இதே மாரி நெறைய முடிவு எடுத்து, சுயநீதியின் அடிப்படையில் ரியலிஸ்டிக் முடிவு எடுத்தா நெறைய பேர் நெறைய பிரச்சனையில மாட்டிக்கொண்டிருக்கோம். நீங்க உங்க வேலையா எடுத்துக்கிட்டாலும் சரி, உங்க படிப்பாக எடுத்துக்கிட்டாலும் சரி, திருமண காரியமா எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்க வீடு வாங்குற என்ன விஷயத்தினாலும் நெறைய பிரச்சனை வர்றதுக்கு காரணம். நாம தேவ சித்தத்தின்படி, வேத வாக்கியத்தின்படி தேவனை மகிமைப்படுத்தாத முடிவை எடுக்கிறதாங்க இதற்கு காரணம். இதர்களிருந்து வெளிவரதுக்கு நாம இன்னைக்கு தேவனோடு ஒப்புரவாகுவோம். அவரும் வழி நடத்துவார். ஏன்னா, அவர் நீதியுள்ள தேவன். நம்ம மேல அவ்வளவு அன்பா இருக்கிறாருங்க. தமது சொந்த குமாரனையே நம்மளுக்கு கொடுத்த தேவன். நம்மளுக்காக எல்லாவற்றையும் கொடுக்க தயாராக இருக்கிறார். ஆமென்.